கேது பகவானின் அருள் கடாட்சம் பெறப்போகும் அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா கேது திசையின் மகத்துவம் என்ன, எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி இருக்குது, எங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அனைத்து வயதினருக்கும் ஆண் பெண் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தசாபுக்தியும் தெள்ள தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உறுதியாக பாருங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். கேது தசை பார்த்திங்கன்னா 7 வருடம் நடத்துது. இந்த 7 வருடத்தில் பற்பல விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிகழ்த்த போகுது. பொதுவாக இதில் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரம்ப காலகட்டத்திலே வருது. பொதுவாக கேதுனாலே ஆன்மீகம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு, சட்டம், ஒழுங்கு, நேர்மை, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதில் நுட்பமான விஷயங்கள்லாம் கேது, சித்தா சம்மந்தப்பட்டதெல்லாம் கேது. இது ஒவ்வொரு ஜாதகத்திலும் பல மொழிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வர்றது கேது தேவைப்படும். நுண்ணறிவு கேது, சிறு நரம்பு இதுக்கெல்லாம் கேது வரும். இப்போ இதுவே சொந்த வீடு கிடையாது. ராகுக்கு மாதிரி எந்த வீட்டில் இருக்கோ அது சொந்த வீட்டாக மாற்றிக்கிது. இது நல்ல ஸ்தானத்தில் நின்று 3, 6, 10 உபஜயஸ்தானத்தில் நின்று சுப கிரக பார்வைகள் குருலாம் பார்க்குதுன்னு வைங்களேன், கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும். அப்போ ஸ்தான பலம், நின்ற கிரக சாரம், இதை வச்சு தான் இதை பலாபலனே வரும். இதில் இது நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம். இதே சிறு வயதில் வருது. ஆன்மீக நாட்டம் அதிகம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ணுறது, அது இல்லாமல் பல மொழிகள் கற்கக்கூடிய திறமை உண்டு, அறிவு நுட்பம், செஸ் இந்த மாதிரி போட்டிகளில் வெற்றி பெறுதல், படிப்பில் மேன்மை பெறுதல், நடிப்பு நாடகத்தில் வெற்றி, இதெல்லாம் சின்ன வயசில். மத்திய வயசில் நல்லா கேது நல்ல ஸ்தானத்தில் இருந்து நல்லா நடத்துதுன்னு வைங்க, சட்டம் நீதி இது சார்ந்து இவருக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், கோயில் சம்பந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு, கோயிலில் பதவிகள் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை, வெளிநாட்டு வகை வருமானம், நூல் கயிறு சார்ந்ததில் ஆதாயம் உண்டு, ஃபாரின் கரன்சி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது மாதிரி அனைத்து சாதகமாக இருக்கும். இதே இது வயதானத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆரோக்கியம், அங்கே பண வருவாய், கோயில் இதில் முன்னாடி நின்று செய்யக்கூடிய அம்சங்கள் உண்டு, உடல் உறுதி, யோகா, ஆன்மீகம், ஜோதிடம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் கொடுத்துருது. இதே இது கேது தவறான இடத்துல நின்றுச்சு, சிறு வயதில் நடக்குதுன்னு வைங்க, கல்வியில் மந்தம், சிறு வயதில் காதல் சச்சரவுகள் இந்த மாதிரி ஏற்படுதல், தவறான பழக்க வழக்கத்தால் படிப்பை இழக்கக்கூடியது, சின்ன ஒரு பிரேக். மத்திய வயசுன்னு வச்சுங்களேன், தேவையற்ற வம்பு வழக்குகள் மாட்டுதல், செய்யாத பிரச்சனைக்கு தண்டனை அனுபவித்தல், கணவன் மனைவி பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, குடும்ப உறவுகள் அனைவருக்கும் குழப்பமாக இருக்குது, ஒன்று மாற்றி ஒன்று சண்டை, பூர்வீக சொத்தை பிரிக்கிறதுக்குள்ளே ஏண்டா பூர்வீக சொத்து இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிரும். வயதான காலத்தில் மருந்து மாத்திரை செலவு, மன நெருக்கடி, ஒரு விடிவுகளுமே இல்லை, ஏன் வாழ்கிறோங்கிற ஒரு தவறான எண்ணம் வரைக்கும், தற்கொலை எண்ணம் வரைக்கும் வருகிறது. அதெல்லாம் பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கலாம் ஜாதக ரீதியாக பார்த்து. சரி, இப்போ ஒவ்வொரு தசாபக்தி அடிப்படையில் தெளிவாக பார்த்துருவோமே, அது இன்னும் நுட்பமாக போகும் இல்லையா. கேது தசை கேது புத்தி 4 மாதம் 27 நாள் நடக்குதுங்க 7 வருஷத்தில். இது கேது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். நல்லா இருக்குன்னா அரசு வகை ஆதாயம், தனதானிய விருத்தி, பொருளாதாரத்தில் மேன்மை பெறுதல், வெளிநாட்டு வகை ஆதாயம், கோடீஸ்வர யோகம். இதில் அரசாங்க நிதி உதவி மாதிரி வேறு ப்ரைவேட் கன்சர்ன் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து பார்த்துக்கங்க, பொறுப்புகள் குடிக்கக்கூடியது, கொடி இது சம்மந்தப்பட்டது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். மைனஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஜீரண சக்தி குறைவு, கேஸ் மாதிரி வந்துடும், வம்பு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சனை, உடல் உபாதைகள், கண் சார்ந்த தொந்தரவு, தவறான பழக்க வழக்கங்கள், ஒரு புகைப்பிடிக்கிறது மாதிரி ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், அடிமையில் மாட்டிக்கிட்டு அதை அடிக்ஷன் ஆகிட்டு மீட்டு வர முடியாமல் தவிக்கிறது, மனசு டிப்ரெஷன், வெளிநாடு சென்று பாஸ்போர்ட் தொலைச்சிட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். வெளிநாடுலாம் போகிறீங்கன்னா தசாபுத்தி நடக்குதுன்னா கவனமாக பாருங்கள். சரி, அடுத்து கேது திசை சுக்கிர புத்தி 1 வருடம் 2 மாதம் நடக்குதுங்க. இது நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குன்னு வைங்களேன், பெண்களால் ஆதாயம், குடும்பத்தில் விருத்தி, குடும்பத்தில் திருமண வாய்ப்புகள் உண்டு. இதில்
நிறைய வீடு வாடகை வருமானம் வருகிறது. மாமியார் மருமகள் அனுசரித்து போகுதல், துணி சம்பந்தப்பட்டதில் விருத்தி, நகை பொன் சேருதல், வசதியான வாகனம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடியது, வீட்டுக்கு மேலே வீடு, மாடி வீடு கட்டுறதல், இது மாதிரி சுபிச்ச நிகழ்ச்சிகள் எத்தனையோ இருக்கும். சினிமா சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டதில் பப்ளிசிட்டி கிடைச்சிரும். இதே இது சுக்கன் மைனஸாக இருக்குன்னு வச்சுங்களேன், அரச தண்டனை, தவறான பெண்கள் தொடர்பு, தவறான பழக்க வழக்கத்தால் மாற்றுதல், கிட்னி சம்மந்தப்பட்டது, கல்லடப்பு, இந்த டயாலிசிஸ் வகை அது வரைக்கும் போகும். கண் தொந்தரவு, பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு ஏமாந்துட்டு முழிக்கிறது, இந்த மாதிரி வந்துடும். விசக்கடி சம்மந்தப்பட்ட தொந்தரவு உண்டு. உடம்புல அலர்ஜி, தைராய்டு சம்மந்தப்பட்ட இந்த நேரத்தில் தான் எண்டோஸ்கோப்பி இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. கர்ப்பப்பையை சுற்றி சின்ன கட்டிகள் ஏற்படுற ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. அதுக்கு லக்ன அடிப்படையில் 6ஆம் அதிபதி அடிப்படையில் பரிகாரங்கள் பார்த்து பண்ணி மீண்டு வரணும். இது ரொம்ப முக்கியம். சரி, இதே இது கேது திசையில் சூரிய புத்தி போகுது. 4 மாதம் 6 நாள். இப்போ சூரியன் நல்லா இருக்குன்னு வைங்க, ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அரசு பதவி, பொலிட்டிக்கல் யோகம், பொலிட்டிஷியனுக்கு வரணுமே, ஏதோ ஒரு பதவி கொடுத்து இந்த நேரத்தில் தசாபத்தில் ஒரு எம்எல்ஏ எம்பி வந்து டக்குன்னு இதாயிரும். ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட அது கொண்டு போய் கொடுத்துரும். அப்போ இது யோகங்கள் உண்டு. தாய் தந்தையர் அனுசரணை உண்டு. அரசாங்க நிதி உதவி, பேங்க் செக்டரில் ஆதாயம், கல்வியில் மேன்மை. இது மட்டுமா? இதில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உறுதி, மேனேஜர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், உங்களுக்குன்னு ஒரு பல பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய அம்சம், குடும்பத்தில் ஆபரணம், இந்த தோடு வளையல் இந்த மாதிரி ஆபரணம், எஸ்பெஷலி வளையல், கேதுனா வட்டமாக இருக்க வளையல் மாதிரி சொல்லுவோம், வளையல் சம்மந்தப்பட்ட மோதிரம் சம்மந்தப்பட்ட சேர்க்கைகள் உண்டு. நகையை அடகு வச்ச நகையை மீட்டுறது இதெல்லாம் வந்துடும். இதே பாதிச்சிருக்குன்னு வைங்க, அரசாங்க ஃபைன் பண்ணுறது, குடும்பத்தில் பிரச்சனை, தந்தைக்கு உடலில் உபாதை, சிறுநீரகம் சார்ந்தது, இதயம் சார்ந்த தொந்தரவு, குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று சண்டை, குலதெய்வ கோயிலில் மன விருத்தி அடையாமல் குலதெய்வங்களுக்கு போக விடாமல் பண்ணுறது, உறவில் ஒருத்தருக்கு உடல் உபாதை பெருசாக பாதிக்கிறது, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவு மாறி வருதல், குழந்தைகள் படிப்பில் தடை ஏற்படுதல், இந்த மாதிரி வருது. இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து சரி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இதே இது கேது தசை சந்திர புத்தி. சந்திரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம். பொதுவாக நல்லா இருந்தால் கூட இது 7 மாதம் ஃபுல்லாக நடக்குது. சந்திரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டு சார்ந்த பணம், வெளிநாட்டு வகைகள் ஆதாயம், தொலைதூர பயணம் சென்று வளர்ச்சி அடைதல், நீர்நிலையில் நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை, ஆடை ஆபரணம் சேர்க்கை, பால் சம்பந்தப்பட்டதில் வெற்றி, சட்ட நுணுக்கங்கள் அறிதல், கலை ஞானம் கிடைத்தல், கோயில் வகையில் அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க ஒரு சில பதவிகள், எல்லாத்துலேயும் வெற்றி, உடல் ஆரோக்கியம் பெறுதல், புனித நீராடுதல், காசி கங்கை புனித சுற்றுலா சென்று வருதல், இந்த மாதிரி சுபிச்சமாக இருக்கும். இதே சந்திரன் பாதிச்சிருக்கு, நீச்சம், தீய கிரகங்களுக்குன்னு வச்சுக்கிறேன், முதல்ல மனசு பாதிக்கிறது, டிப்ரெஷன், வீட்டில் இருக்க பெண்கள், வீட்டில் இருக்க கணவன் மனைவி சண்டை சச்சரவு, ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கிறது, வீட்டில் மன நெருக்கடி, அதில் மாறி இல்யூஷன். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா பேயை பார்த்தேன், வீட்டிலே ஒரு உருவம் வந்த மாதிரி இருந்தது, ஒரு சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுகிற சூழ்நிலை. நேரத்தில் செய்வனை சம்மந்தப்பட்டது எண்ணங்கள், தவறான சிந்தனை, யூடியூப்பில் சமரான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ, சித்தா சம்மந்தப்பட்டது தவறான மெடிசனில் உடலை பாதிக்கிறது, இதெல்லாம் நடந்துடும். இப்போ அது நல்ல தசையை பார்த்து தவறான பாதிக்கணும். இதே கேது தசையில் செவ்வாய் புத்தி 4 மாதம் 27 நாளுங்க. இப்போ நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் நிலம், சொத்து சோகங்கள் சேர்க்கக்கூடியது, உறவுகள் வலுப்படும், இரத்த சம்பந்தப்பட்டதில் நல்லாயிருக்கும், நட்பு வட்டாரம் விருத்தி அடையும், தொழிலில் வளர்ச்சி அடையும், கூட்டாளியால் ஆதாயம், புதையல் யோகம், ஏதோ ஒரு புதையல் நாட்டு சீட்டு மாதிரி சின்னதாக ஒரு விழுக வாய்ப்பு உண்டு, திருமண யோகத்தை கூட்டி கொடுத்துரும், டக்குன்னு முடிஞ்சிடும், ரொம்ப நாளாக முடியாது டக்குன்னு முடிஞ்சிடும். உங்கள் உறவில் ஒருத்தருக்கு சொத்து சோகங்கள், வீடு கட்டுற யோகம், கட்டின வீடை வாங்குறதெல்லாம் வந்துடும். இதே மைனஸாக இருக்குன்னு வைங்க,
கணவன் மனைவி பிரிய வாய்ப்புண்டு. கூட்டாளி பிரச்சனை. வண்டி திருடிட்டு போகிறது, வண்டி வாகனங்கள் மிஸ் ஆகிறது, விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கட்டின வீடு காலி பண்ணாமல், வீடுக்கு வந்தவங்க காலி பண்ண மாட்டாங்க. தன் சொத்தை மற்றவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறது. லோன் கட்டினப்பறம் நோ அப்ஜெக்ஷன் நோ டியூ சர்டிஃபிகேட் கொடுக்கறது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது தொலைஞ்சிட்டு சொத்து வண்டி வாகனத்தில் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்குது. போலீஸ் இது மாதிரி ஃபைன் போடுறது, இதெல்லாம் நடக்கும். கவனம். சரி, அடுத்து கேது திசையில் ராகு புத்தி. இது பார்த்திங்கன்னா 1 வருடம் 18 நாள். கேது ராகு ரெண்டுமே பாம்பு கிரகங்கள். இது நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம். ராகு என்ன பண்ணோம்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது கொடுத்துருது, பொருளாதார விருத்தி, அரசியல் யோகங்கள், அரசாங்க யோகங்கள் கொடுத்துருது, தனதானிய விருத்தி. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மொழிகள், இப்போ தான் வெளிநாடு சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது, குடும்பத்தில் ஒற்றுமை அப்படி இருக்கும். இன்னும் ஹாப்பி ஃபேமிலி மாதிரி. இதில் பொருளாதாரத்தில் எங்கேருந்து பணம் வருதுனே தெரியாத அளவுக்கு இருக்கும். இதே மைனஸ் ஆரம்பிச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் தான். ஹெல்த் இஷ்யூஸ், உடம்பு உரிக்கிறோம். வீடு பராமரிப்பு சம்மந்தப்பட்ட செலவு, பெயிண்ட் அடிக்கிறது, அதை அடிக்கிறது, பைபாஸ் ஒட்டி இருந்த ரோடுகளில் வீடை ஆக்கிரமிப்பு பண்ணுறது. இதே இதில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள், பிரிதல் ஏற்படுதல், மருத்துவ செலவு, மனநோய்கள், மூட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், கேஸ் எதிரிகள் தொந்தரவு, இது மாதிரி வந்துடுது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தசாபுத்தி படி பார்க்கணும், கொஞ்சம் பார்க்கணும். இதே இது கேதச குருபத்தி, கொடீஸ்வர யோகம், புதையல் யோகம் நல்லா இருக்குன்னு நீங்கள் இது வளர்ச்சி, வெற்றி, குழந்தைகளுக்கு வெளிநாடு சென்று படித்தல், குடும்பத்தில் பொருளாதார விருத்தி, கடன் எங்கே கேட்டாலும் கடன் அடைத்து சொத்தை மீட்கக்கூடிய காலகட்டம், கடனை அடைச்சி நகையை மீட்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் குழந்தை பிறப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம், அரசியல் அரசாங்க யோகங்கள் இதெல்லாம் கொடுக்குது. இது எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னா 11 மாதம் 6 நாள் இருக்கும். இதே குரு கொஞ்சம் கெட்டுருக்குன்னு வைங்க, பொருளாதாரத்தில் லாக் ஆகிட்டு கஷ்டப்படுறது, வட்டிக்கு வெட்டி கட்டுதல், குழந்தைகளால் மனசு ரொம்ப பாதிக்குது, குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கலைங்கிறது, எதிரிகள் தொந்தரவு, ஃபைன் கட்டுறது, மருத்துவ செலவு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு தடை ஏற்படுறது, பெரியவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுனால பணத்தை விரயம் பண்ணுறது, இன்சூரன்ஸ் சேங்ஷன் ஆகாமல் தொந்தரவு கொடுக்குறது, இந்த மாதிரி நெகட்டிவாக நடந்துடும். இப்போ கவனம். இதுவே கேது தசையில் சனி புக்தி. சனி நல்லா இருக்குன்னு வைப்போம். ஃபஸ்ட்டு இது எத்தனைனா 1 வருடம் 11 மாதம் 9 நாள். பெரியதாக வருது பாருங்கள். இதில் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, கேது சனி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு வைப்போம். வெளிநாடு சம்மந்தப்பட்டது, பொருளாதார விருத்தி, கால்நடைகள் ஆதாயம், உடலில் ஆயுள் கூடுதல், வெளிநாட்டு பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கிறது, வாங்குதல் விற்கிறது, குடும்பத்தில் குழந்தைகள் வளர்ச்சி, வேலையாட்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுப்பாங்க, செல்வ செழிப்பு யோகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கீம் நல்லாயிருக்கும். இதுவே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க. முதல் வேலையாட்கள் தொந்தரவு, டிரைவர் தொந்தரவு, கரண்ட்டு இபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதல், உங்களுக்கு தவறான வார்த்தைகள் பேசிட்டு ஒரு சில சமுதாயத்துக்கிட்ட அவமானம் ஏற்படுதல், கேஸ் ஆகிறது, பூர்வீக சொத்தை பிரிக்க முடியாமல் தடை ஏற்படுதல், கால் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, இதுதான் தவறான விஷயங்கள் நடக்கும். இப்போ இடத்தை அபகரிக்கிறது, குடல் சார்ந்த தொந்தரவு ஏற்படுதுங்க. வயிறு குடல் சார்ந்த தொந்தரவு, கவனம் தேவை. கெட்டிருந்தா சனி. அடுத்து கே திசையில் புதன் புக்தி, கடைசி புக்தியா. இது பார்த்திங்கன்னா 11 மாதம் 27 நாள் இருக்குது. இது மட்டும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னு வைங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கணித சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்ட துறை, வித்தை ஸ்தானாதிபதி, வித்தையெல்லாம் சூப்பராக இருக்கும். இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டது கொடுத்துருது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, கலகலப்பாக இருக்கும். நல் பேச்சுகளாகவே நடந்துகிட்ருக்கும். கோயில் சம்மந்தப்பட்டதில் நல்ல மரியாதை இருக்கும். ஜோதிடம், ஆன்மீகம் நாட்டங்கள் விருத்தி அடையும். புதுசாக கற்றுக்க தோணும். புதிய கண்டுபிடிப்புகள் நடக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. பாட்டி வகை உறவு, அந்த உறவு வகையெல்லாம் மீண்டு சேர்ந்து பெரிய லெவலில் டெவலப் ஆவாங்க.
இதே மைனஸ் ஆயிடுச்சு புதன். கல்வியில் தடை, புத்தியில் மந்தம், பொருளாதார இழப்பு, பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று இரட்டித்தால் பிரச்சனையே இரட்டிப்பாயிரும். இதை விட என்னென்னா கேஸு பிரச்சனை வந்துடும். இளம் வயதில் இருக்கிற காதல் சம்மந்தப்பட்டதில் சிக்கிக்கிட்டு தவறான இதெல்லாம் மாட்டக்கூடியது. இதுக்கு அந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கணும் இவங்களுக்கு. இதுக்கு பொதுவாக கேதுக்கு பரிகாரம்னா விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. அது மூல நட்சத்திரம் அன்னைக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு கொள் சம்பந்தப்பட்ட உறவு குதிரைக்கு தானமாக கொடுக்கறது, வயதான சித்தர் கோயில் சென்று வருவது, வயதானவர்களுக்கு உணவு கொடுக்கறது, கோயில் ஆன்மீகவாதிகள் கொடுத்து கோயிலுக்கு அன்னதானம் போடுவதே மிகுந்த சிறப்பாக இருக்கும். இதுக்கு வெற்றி வருவது. இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதிலளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.